எதிர்க்கட்சிக்காரர்கள் என் சகோதரரை பற்றி ஏதேதோ தவறாக பேசினார்கள். ஏன் என் கணவரை கொன்றது கூட இவர்தான் என்றார்கள். உங்களை பார்த்து கேட்கிறேன், ஒரு சகோதரியின் குங்குமத்தை அழிக்க எந்த சகோதரனுக்கு மனம் வரும்? இன்று என் கணவர் இந்த இடத்தில் இருந்திருந்தால் மிகவும் சந்தோஷப்பட்டிருப்பார்கள். ஏனென்றால் எனக்கு பதில் இவருக்கு சீட்டு கொடுங்கள் என்று என் கணவருக்கு சீட்டு வாங்கி கொடுத்ததே இந்த பெரிய அண்ணன் தான். ஆனால் எதிர்க்கட்சிக்காரர்கள் அவரை கொன்று விட்டார்கள். அதற்கு பழி தீர்க்கும் வகையில் என் சகோதரனை மாபெரும் வெற்றி அடைய செய்த உங்களுக்கு கோடானு கோடி நன்றிகள். அடுத்து பெரியண்ணன் அவர்கள் தங்கள் பொற்கரங்களால் ஏழைகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குவார்கள். எனது உயிரினும் மேலான மக்களே, உங்களுக்கெல்லாம் நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்? இதோ ஒரு சகோதரி தனது கணவர் இருந்த துக்கத்தை விட நான் ஜெயித்ததை பெரிதென்று சொல்லிவிட்டு போகிறாரே, அது ஏன்? ஏனென்றால் கடவுள் என்னை உங்களுக்கு சேவகம் செய்யும் தொண்டனாக படைத்திருக்கிறார். இவர் கேசவன் சிட் ஃபண்ட் என்று ஒரு நிறுவனத்தை துவங்கி மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று என்னிடம் கூறினார். அவரை அழைத்து வந்து உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறேன். இந்த நந்து கண்ட தண்ணி குடிக்காத வச்சுக்க. அப்பா எல்லாம் ஒரு தண்ணி குடிச்சாச்சு, எதுக்கு மினரல் வாட்டர்லாம்? காசு தான் வேஸ்ட். காசா? கூல் ட்ரிங்க்ஸ் வாங்குறதுக்கே நான் காசு கொடுக்க மாட்டேன், தண்ணிக்கெல்லாம் காசு கொடுப்பேனா? அப்பா மாதிரியே நடந்துக்கிற. டேய் நானும் போலீஸ்காரன் தான்டா. 35 வருஷமா 3 ஸ்டேஷன்ல தான் வேலை செஞ்சிருக்கேன். ஆனா நீ 3 வருஷத்துல 15 ஸ்டேஷனுக்கு மாறி இருக்க. இப்ப என்ன சொல்ல வர? நேர்மை இருக்க வேணும்னு சொல்றியா? ஐயோ அப்படிலாம் சொல்ல கண்ணு. பாலிசி பிராக்டிக்கல் முன்னாடி தோத்து போயிடும்பா. நான் தோக்கல. கேட்க மாட்டேன், நீ கேட்க மாட்டேன். பொண்டாட்டி புள்ள குட்டிங்கன்னு வந்தாதான் தெரியும். போற இடத்துக்கெல்லாம் புல்லட்டை கொண்டு போற மாதிரி பொண்டாட்டியை கூட்டு போக முடியாது, அப்புறம் டைவர்ஸ் தான். அப்பா நீ கிளம்பு. இதெல்லாம் நீ வாங்கிக்க, அப்பதான் நான் கிளம்புவேன். சரி கொடு. போற இடத்துலயாவது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கப்பா. போன உடனே எனக்கு ஃபோன் பண்ண. சரிப்பா, வரேன் கண்ணு. அந்த ஆளும் கேட்க மாட்டேன். நான் காலைல வரேன். வரேன், கண்டிப்பா வரேன். காலைல வர வை. பக்கத்துல கடை எங்க இருக்கு? எதுங்க இப்படியே போய் இடக்கால திரும்பினீங்கன்னா பெரியனும் கடை இருக்கு. என்னங்கண்ணா வேணும்? குடிக்க ஏதாவது கிடைக்குமா? விஸ்கியா, பிராண்டியா, ரம்மா, பியரா இல்ல நாட்டு சரக்கா? இது டாஸ்மார்க்கா? ஆமாமா. அட கொஞ்சம் பரவாயில்ல வாங்க. சரக்கு ஏறிதுல சாங் பண்ணதான சபா கலகட்டேன். ஆமா ஆமா. ஸ்டார்ட் தி மியூசிக். அண்டங்கக்கா கொண்டகாரி ரண்டகா. வாங்க வாங்க. நம்ம சரக்கு ரொம்ப சுத்தம். பாத்தீங்களா ஆடுத? அட உட்காருங்க. என்ன குடிக்கிறீங்க? இந்த மாதிரி அன் டைம்ல பார் நடத்த கவர்மெண்ட் பெர்மிஷன் வாங்கிருக்கீங்களா? இல்லைங்க. என்னது பெர்மிஷனுங்களா? நாங்க கட்டின பொண்டாட்டிக்கிட்டே பெர்மிஷன் வாங்குறது இல்ல, இதுல அரசாங்கத்துக்கிட்ட வேற பெர்மிஷன் வாங்கணுமாமா? வந்தம்மா குடிச்சம்மா போனம்மா இருக்கணும். நோ क्वेश्चन. நான் கேட்டதுக்கு பதில் வேணும். ஆமா, நீ என்ன கலரா ஃபிட்டா இருக்கிறன்ற ஆணவத்துல பேசிக்கிறியா? நாங்க யார பத்தியும் கவலைப்பட மாட்டோம். இங்க நடந்துட்டு இருக்கிறது பெரிய ஆட்சியில தம்பி. ஆச்சியா நம்ம மனரமா ஆச்சியா அதுல கேட்ட தூக்கி போட்டு மீச்சிடுவாங்க. இங்க பாரு, இங்க பெரிய என்ன சின்ன என்ன பத்தியெல்லாம் எனக்கு கவலை இல்லை. சின்ன பசங்களுக்கு சரக்கு விற்கிறது சட்டப்படி தப்பு. தப்பா பேசுற. நீ யார் தம்பி? நீ போலீஸாக்கோ? எந்த ஸ்டேஷன் போலீஸ்? இந்த ஊர் ஸ்டேஷனுக்கு புதுசா வந்திருக்கிற எஸ்ஐ. தம்பி நான் பெரிய ஆளு. சார் போதையில போலீஸ் வேலைக்காரன் மட்டும் பெரிய எங்களே நீ உள்ள தள்ளுறியா? சார் வேணாம் சொன்னா கேளுங்க. போய் எடுத்துக்குள்ள நாங்க யாருன்னு உனக்கு காட்டு வந்து வரோம். சார் சார்
சார் ஐயோ சரோசா, சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது. சாயம் போகணும் தெரிஞ்சிருந்தா ஓ பாவாடை இவ்வளவு நேரம் ஊற வச்சிருப்படா. ஒண்ணும் பண்ணிடாத. கண்ணை முழிங்க சார். ஆர்பாடி புதுசா வந்திருக்கிற எஸ்ஐ, சென்னையில இருந்து வந்திருக்கேன். மெட்ராஸ்ல இருந்தா லிங்கா எப்பப்பா ரிலீஸ் ஆகுது? லாக்அப்ல கிரிமினல்ஸ் போட்டிருக்கேன். எஃப்ஐஆர் போடு. அட என்னப்பா, நானே சரக்கு போட்டுட்டு சைலாவோட எப்ப டான்ஸ் ஆடலான் இருக்கேன். இப்போ வந்து எஃப்ஐஆர் போடு என்டிஆர் போடுன்னு இருக்கேன். போப்பா. எஸ்ஐ சொல்றேன், எஃப்ஐஆர் போடுங்க. அட பேனா இல்ல, போப்பா. போதையில இருக்கீங்க, காலையில் ஒரு எஃப்ஐஆர் போட்டு வைங்க. என்னவா போதையில் இருக்கேன் பாதையில் இருக்கேன்னுக்கிட்டு பொண்டாட்டி சொல்ல தாங்க முடியாதானே ஸ்டேஷன்ல படுத்து கிடக்குறேன். சத்த கண்ணை மூட விடுறாங்களா? வாங்க இன்ஸ்பெக்டர். என்ன 4-5 நாளா ஆளவே காணோம். கலர்ஃபுல் அலமேலு பெரிய என்ன வேலையே பெரிய வேலையா இருக்கும்போது இங்க எப்படி ரெகுலரா வர்றது? கூப்பிடு கண்மணிங்களே, டைம் வேஸ்ட் ஆகுது இல்ல? ராகினி, தேவி, சீக்கிரம் வாங்கடி. இன்ஸ்பெக்டர் ஏக்கமா நிக்கிறாருல்ல. నాకు ఎక్కువ జ్వరం ఉంది, నిక్క కూడా முடியல. நீ ஏன் கண்ணு நிக்கணும்? நான் செல்லகுட்டி, உன் கணக்கு என்ன? சார் அந்த 3 நாள் சார். ஏய் தூ, மாசத்துக்கு 2 வாட்டி 3 நாளா? நான் அலமேலு ஃபீமேல்னு ஃபீல் பண்ணா தப்பாயிடும் போல இருக்குதே. ஒரு வாரமாவது உள்ள வச்சு உரிச்சு எடுத்தாதான் சரிப்பட்டு வரும்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? ஆட ஏனுங்க சார், வராத தேர வலுக்கட்டாயமா இழுக்கிறீங்க. உங்களுக்குன்னு பிறந்தவ ஃப்ரீயா இருக்கா. ஏ பிரியா, வாடி, இன்ஸ் வெயிட்டிங். ஹாய் டார்லிங். என்ன இன்னைக்கு நீதானா? எப்பா போலாம். நீ போயா, நான் வரேன். ஏய் சீக்கிரம் வந்துரு. என்னடி முக்கியமானதை மறந்துட்டு போறவ? இந்த ஆமா, அவ இந்த இன்ஸ்பெக்டரை பார்த்தா பவர் ஸ்டாரை பார்த்த பொண்ணுங்க மாதிரி தலைதறிக்க ஓடுவாளுக. நீ என்னவோ இந்த ஓசிக்கிறாக்கி மேல ஓவரா ஓடுவற. அக்கா, யாரு காசு கொடுத்தாலும் ஆளு வரும். ஆனா இவர்கிட்ட மட்டும்தான் காதலும் நேசமும் வரும். போலீஸ்காரன் பழக்கம் கொலை நாசம். இது பழக்கம் இல்ல, பாசம்க்கா. என்னையா ரைடுக்கு ரெடியா இருக்க போல இருக்கு? பின்ன என்ன, என்கவுண்டருக்கு துப்பாக்கி தூக்கிட்டு போனா சட்டு புட்டுன்னு சொல்லிட்டு வரணும். வள வளன்னு பேசிட்டு இந்த பாண்டி எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இதுதான் என் ஸ்பெஷாலிட்டி. அப்போ நம்மளை விட வேற யாராவது வேகமா இருந்தா சொல்லிக்காம எசாயிருவீங்க? சொகத்துக்காகவோ பயத்துக்காகவோ நான் உன் கூட பழகலையா. உன்னை எனக்கு பிடிக்கும்யா. யார? இந்த பாண்டியனையா? கேட்டா பயண்டி இந்த பாண்டியன். இருந்துட்டு போட்டும், ஹீரோக்கு மட்டும்தான் ஹீரோயின் இருக்கணுமா என்ன? நீ என் ஹீரோயா. ஐஸ்வர்யானாபி வித்யர்த்த சித்தியர்த்தம் தன கணக வஸ்தவாகணாரத்யர்த்தம் ஓம் சர்வஸ்யா. சார் ஒரு ஹெல்ப் சார், அர்ஜென்ட். அது வெறுங்கிலே கேட்கலாமே. சாரி, என் பேர் மது. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் ப்ளீஸ். என்ன? கொஞ்சம் லிஃப்ட் கொடுக்க முடியுமா? லிஃப்டா? ஆமா சார், ஒரு பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனை சொன்னா தானே ஹெல்ப் பண்ண முடியும். இந்த போலீஸ்காரங்களே இப்படித்தான், விசாரணை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, அதுக்குள்ள கிரிமினல் தப்பிச்சு ஓடிடுவான். கேள்வி கேட்காம கொஞ்சம் வண்டி எடுக்கிறீங்களா ப்ளீஸ்? வாங்க சார். அதோ அந்த வண்டி கிட்ட தான். இங்கதான். இங்கயா? ஸ்டாப். யோ மாட்டுக்காரா, வண்டி நிறுத்தியா? நிறுத்துங்க. எதுக்குமா? எதுக்கா? கொய்யால, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? வாயில்லா ஜீவனை இப்படி கஷ்டப்படுத்துற? நீ எல்லாம் நல்லா இருப்பியா? ஏமா மாடு ஏன் மாடுமா? டெய்லி புண்ணாக்கு நான் வாங்கி வைக்கிறேன். ஏன் இஷ்டம், அது எப்படி வேணா ஓட்டுவேன். அதை கேட்க நீ யாருமா? நான் யாரா? ப்ளூ கிராஸ் மெம்பர். ஏமா நீ புழு கிராஸா கூட இருந்துட்டு போ, இல்ல கரப்பாம்பூச்சி கிராஸா கூட இருந்துட்டு போ. தள்ளுமா, நான் போகணும். இரு வரேன். என்ன சார் பாத்துக்கிட்டே இருக்கீங்க? மனுஷங்களுக்கு மட்டும்தான் காவலா? அனிமல்ஸ்க்கெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா? மேடம், இப்போ நான் என்ன பண்ணணும்? மெதுவா போங்க. வா. சார், லாக்அப்ல இருந்தவங்க எங்க போனாங்க?
ஐயோ போனாங்களா? எப்ப காணாம போனாங்க? நீங்க ரெண்டு பேரும் ஏன் யூனிஃபார்ம்ல இருக்கீங்க? ஏன்னா நாங்க போலீஸ். அப்போ மத்தவங்க சொந்த ஜாமீன்ல விட்டோம். சொந்த ஜாமீனா? பேப்பர்ஸ் எங்க? நாங்கெல்லாம் பேப்பர்லாம் வாங்குறது இல்ல. எதுல இருக்கிற டீகள்ல ஆள் இல்லாதப்ப போய் கொண்டு வந்துருவோம். நியூஸ் பேப்பர்ல ஜாமீன் பேப்பர்ஸ். ஒரே ஊரு ஒரே தெரு, எல்லாம் எங்க பங்காளிங்க. ஆளை நம்பாம பேப்பரை நம்புவாங்களா? இங்க என்ன நடக்குது? இது போலீஸ் ஸ்டேஷனா ரயில்வே ஸ்டேஷனா? எஸ் நந்தா, நான் சொல்றேன் 3 வருஷத்துல 15 தடவை டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்க. நியாயமா பார்க்க போனா நீ வாங்கின டிரான்ஸ்ஃபருக்கு 30 தளபதியா ப்ரமோஷன் ஆயிருக்கலாமே. ஏன் இந்த குளவரி? இது வெறி இல்ல, நேர்மை. அட என்னப்பா காலங்காத்தால காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க? தமனாவுக்கு தமிழ் சங்கத்துக்கு என்ன சம்பந்தம்? பவர் ஸ்டாருக்கும் பவருக்கு என்ன சம்பந்தம்? அது மாதிரி தான் இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு நேர்மைக்கு உள்ள சம்பந்தம். இன்னும் புரியலையா உனக்கு? இன்ஸ்பெக்டரோட ஹிஸ்டரியும் தெரியல, இந்த ஸ்டேஷனோட கெமிஸ்ட்ரியும் புரியல. எது கெமிஸ்ட்ரியா? என்ன படிச்ச மாதிரியா கேக்குற? இன்ஸ்பெக்டர் எப்போ வருவாரு? யோ ரைட்ரு, ஐயா, ஸ்டேஷன் வாசல்ல பிச்சை எடுக்கிற மாதிரி முக்காடு போட்டு யாரையா உட்காந்துருக்குது? அவன் தான் பிள்ளையார் ஊர் கணேசன். நேத்து அவன் வீட்டுல நகை திருட்டு போயிருச்சுல, அதுக்காக ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறக்கா வந்து உட்காந்துருக்கேன். வந்தா நகையோட வா, இல்லைன்னா வராதான்னு பொண்டாட்டி திட்டுறாளாம். கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போக வேண்டியதானே? எங்கே சார் சொன்னா கேட்குறாங்க? எப்படியும் திருநவே ஸ்டேஷனுக்கு மாமூல் கொடுக்க வருவேன், நானே பிடிச்சிக்கிறேங்கிறேன். யோ, மாமூலை இங்க கொடுத்துட்டு உடைக்கிற சுத்தியில இருந்து ஏற ஏணி வரைக்கும் இங்க தான் எடுத்துட்டு போய் திருறாங்கன்னு தெரியவானா அவனுக்கு? எல்லாம் நீங்க கொடுக்குற இடம். காது கிளியர் 2 கொடுத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயிருப்பான். தூக்கி போட்டு வாயிலே மிதிச்சாச்சு சார், பேச்ச நிறுத்த முடியலையே. சார், நாளைக்கு எனக்கு லீவு வேணும். ஏன்? என்ன பொண்ணு பார்க்க வராங்க. தோடா? யார் அந்த மைனர் பீடி? மைனர் பீடியா? ஏமா மைனர்னா மைனரா போடி விடுப்பாரு? உன்னை கட்டிக்க போற யாருன்னு கேட்கிறாரு. ஆயுதப்படையில இருக்காரு சார். ஆயுதப்பட வீரர்? எதுங்க? என்ன சார்? வரதட்சணை அதிகம் கேட்பாங்களே, தாங்க முடியுமான்னு கேட்டேன். சீரியஸன் எல்லாம் பெரிய என்ன தர போறாரு? இந்த வரதட்சணை பணத்தை பார்வனர் பரமசிவம் கொடுத்துருவாரு. இது போக்குவரத்து செலவு மண்டப செலவையெல்லாம் நம்ம ஐட்டக்கார அளமையில் தர போகுது. நகைக்கு தான் சார் ஆள் பிடிக்கணும். ஏய், நம்ம பீரோ புள்ளிங் ஜீஜோர் தானே? போன வாரம் தானே 160 பவுன் நகை அடிச்சான். சார் தேங்க்ஸ் சார், நல்ல நேரத்துல ஞாபகப்படுத்துனீங்க. வாழ்த்துக்கள். தம்பி யாரு? நந்தா. இங்க எஸ்ஏ ஜாயின் பண்ணியிருக்கேன் சார். ஓ, நீங்க தான் அந்த சென்னை பார்ட்டியா? ஆமா, ஜாயின் பண்றேன்னு சொல்றீங்க, ஆனா வெறுங்கையா இருக்கீங்க. ஒரு ஆஃப் சோடா, 1/2 டசன் ஆப்பிள் கூட இல்லாம வந்திருக்கீங்க. அவர் எங்கே சார் வெறுங்கையோட வந்தாரு? நேற்று நைட்டு 6 அக்யூஸ்ட் படுத்து உள்ள போட்டாரு. முதல் அக்யூஸ்ட் இவர், 2வது அக்யூஸ்ட் நம்ம சவுந்தர் கான்ஸ்டபிள். இவர் குடிச்சிட்டு கலட்டா பண்ணாரு. அவரு டிபார்ட்மெண்ட் தப்பா பேசினாரு. மற்றவங்க பிலோ 18 அவங்களும் குடிச்சிருந்தாங்க. யோ பிரதர், எதுக்கு இந்த கடமை வெறி? இப்படி சின்ன குத்தத்துக்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணணும்னு ஆரம்பிச்சிங்கன்னா ஊர்ல இருக்கிற எல்லாரும் உள்ளதான் இருப்பானுங்க. நீங்க ஒருத்தர் தான் வெளியே இருக்க வேண்டி வரும். இவ்வளவு ஸ்டிஃப்னஸ் கூடாது. வளையாத மூங்கில் உடஞ்சிரும். அதுக்காக ஓவரா வளைஞ்சா நிமிர முடியாது சார். கண்ணு, நாங்கெல்லாம் கும்பகோணத்துல மாமூல் கொடுக்குறாங்கன்னா கோயம்புத்தூர்ல இருந்தே குனிஞ்சுக்கிட்டு போவோம். ஒருத்தனுக்கு பயமே இல்லைன்னா ஒன்று அவன் போதையில் இருக்கணும், இல்லை பிரம்மச்சாரியா இருக்கணும். கல்யாணம் ஆனால் எல்லாம் தானா சரியாயிடும். கடமை ஒன்றும் வியாதி இல்லை சார் சரியாகிறதுக்கு. யோ, அநியாயத்துக்கு நல்லவனா இருக்காயா? எஸ்ஐ சார், ஒரு மனுஷனுக்கு ஞானம் எங்கே வரும் எப்படி வரும்னு யாருக்குமே தெரியாது. புத்தருக்கு போதி மரம், நியூட்டனுக்கு ஆப்பிள் மரம் மாதிரி உங்களுக்கு இந்த ஸ்டேஷன் தெளிவை கொடுக்கும். சார், இங்கேருந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போனால் மேலே தான் போகணும். அது பதவி மேலையா இல்லை பரலோகமாங்கிறது உங்கள் கையில் தான் இருக்கு. சார், உங்களை அயோக்கியனா மாற சொல்லலை, பொழைக்க தெரிஞ்சவனா இருக்க கற்றுக்குங்க. இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.